மும்மொழி கொள்கையை அறிவுற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பரபரப்பு பேட்டி. ரெண்டு மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? சிறப்பாக ரெண்டு மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? தமிழகத்தில் உள்ள மெட்ரிக் பள்ளிகளிலும் 3 மொழிகள் கற்பிக்கப்படுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. தமிழக அமைச்சர்களின் மகன் பேர குழந்தைகள் மும்மொழி கல்வி கற்பதால் அவர்கள் அறிவில்லாதவர்களா என கேள்வி. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை குறித்து அரசு பள்ளி மாணவர்களிடையே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் குழு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் சந்திப்பு. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனையும் நேரில் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாகை, மயிலாடுதுறையில் 2வது நாளாக விட்டு மழை. அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் கவலை. நாகையில் மழை ஓய்ந்திருந்த நண்பகல் முதல் மீண்டும் கனமழை. வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, திட்டச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை. பேருந்து நிலையத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் பயணிகள் கடும் அவதி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பனிப்பொழிவுடன் இடைவிடாமல் சாரல் மழை. சிலுசிலுவென்று காற்று வீசுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றி நின்றிருந்த லாரி அருகில் உள்ள கிணற்றில் கவிழ்ந்து விபத்து. சுமார் 600 நெல் மூட்டையில் கிணற்றில் விழுந்து சேதம். ஏர்டெலை தொடர்ந்து எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஜியோவும் ஒப்புதல். ஸ்டார்லிங்க் என்ற செயற்கைக்கோள் வழியாக அதிவேக இணைய சேவையை வழங்க நிறுவனங்கள் திட்டம். புதுச்சேரியை சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். 10 பேர் கைது செய்யப்பட்டு குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைப்பு. மதுரையை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையானதால் மன உளைச்சல். வீட்டின் மாடியிலிருந்து குதித்து உயிரிழப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 2ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் கைது. குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் அதிரடி கைது. கிருஷ்ணகிரி அடுத்த சந்தூர் கிராமத்தில் சாலையின் குறுக்கே அபாய நிலையில் திமுக பேனர்கள். அச்சத்துடன் சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள். ஹோலி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட வட மாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல்.
தொடர் மழை காரணமாக தண்டவாளத்தில் பாறை விழுந்ததால் கல்லாறு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட மலை ரயில். மேட்டுப்பாளையத்திற்கு மழையில் திருப்பி அனுப்பப்பட்டதால் பயணிகள் ஏமாற்றம். உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது. இருமொழி கொள்கையை தான் தமிழகம் விரும்புவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. வத்தலகுண்டு அருகே புதிதாக திறந்த முதல் நாளே சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள். மக்களின் கடும் எதிர்ப்பை மீறியும் சுங்கச்சாவடியை திறந்ததால் ஆத்திரம். ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள வியாபாரி வீட்டிற்குள் துப்பாக்கிகளுடன் புகுந்து கொள்ளை முயற்சி. அதிரடியாக செயல்பட்டு துப்பாக்கி கொள்ளையர்களை மடக்கி பிடித்த காவல்துறை. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி தோண்டப்பட்ட மழைநீர் வடிகால் பள்ளங்கள். மழைநீருடன் கழிவுநீர் தேங்கிய பள்ளத்தில் விழுந்த 3 வயது குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரியில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இனி 2500 ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2500 ரூபாயாக உயர்த்தியது புதுச்சேரி அரசு. பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தானில் பயணிகள் ரயில் கடத்தப்பட்ட சம்பவத்தில் 27 கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக் கொலை. 150க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள பயணிகளை மீட்கும் பணி தீவிரம். பலுசிஸ்தான் அரசியல் கைதிகளை விடுவிக்காவிட்டால் அனைவரையும் கொன்று விடுவோம் என கிளர்ச்சியாளர்கள் தொடர் மிரட்டல். பயணிகளை பத்திரமாக மீட்க கிளர்ச்சியாளர்களுடன் பாகிஸ்தான் ராணுவம் பேச்சுவார்த்தை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் பள்ளத்தில் விழுந்து விபத்து. சாலையோரத்தில் மழைநீர் தேங்கியிருந்ததால் பள்ளம் தெரியாமல் வாகனங்கள் கவிழ்ந்ததால் பரபரப்பு. முதுமலை தெப்பக்காடு வடபகுதியில் சாலையோரம் நின்றிருந்த யானையின் அருகில் சென்று புகைப்படம் எடுத்து தொந்தரவு. வாகனத்தில் இருந்து இறங்கிய பயணிகளை யானை துரத்தியதால் பரபரப்பு. இலங்கையில் பெண் மருத்துவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம். நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் தவிப்பு. ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து ரஷ்யா அமெரிக்கா நாளை பேச்சுவார்த்தை. உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் ரஷ்யாவும் சம்மதம் தெரிவிக்கும் என அதிபர் டிரம்ப் நம்பிக்கை.